வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாதுவட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது பாஜகவின் முன்னாள் தலைவர், தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ரொம்ப ஓப்பன் டாக்காக பேசியிருக்கார். அவர் அரசியல் அனுபவத்தில் இந்த அளவுக்கு பேசியிருப்பான்னு சொல்ல முடியாது. பல உண்மைகளை அப்படி புட்டு வச்சுட்டார். இன்னும் சொல்ல போனால் மனம் திறந்து பேசிவிட்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். திமுகவுக்கு ஆதரவா, பாஜகவுக்கு எதிர்ப்பா, இல்லை பாஜக தன்னுடைய கட்சிக்கு ஆதரவாக பேசியிருக்காரா, இல்லை திமுகவை எதிர்க்க எதுவுமே கிடையாது. நார்மலாக அதிமுகவுக்கு ஆதரவு, அதிமுக எதிர்ப்பு, ஏன்னா நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவு, டிடிவிக்கு எதிர்ப்பு, நம்ம எதுவுமே கிடையாது. விஜய்க்கு ஆதரவு, விஜய்க்கு எதிர்ப்பு, எதுவுமே இல்லை. ரொம்ப ஓப்பன் டாக், ஃபர்ஸ்ட் கிளாஸாக பேசியிருக்கார். அதாவது 40% ஓட்டோட இன்னைக்கு திமுக மிக வலுவாக இருக்கிறது அப்படின்னு ரொம்ப தெளிவாக பேசியிருக்கார். அதே நேரத்தில் இளமையாக இப்பொழுது ஆரம்பிக்கக்கூடிய கட்சியை சேர்ந்த விஜய்க்கெல்லாம் கட்டாயமாக 8 to 12% வரைக்கும் ஓட்டு கிடைக்கும். விஜய்க்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. வரக்கூடிய காலங்களில் கட்டாயமாக சொல்ல முடியும். அதே நேரத்தில் பாஜகவை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இதில் தமிழகத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். மற்றபடி அதிமுகவுடைய கூட்டணி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், மற்றபடி அதிமுகவில் இப்படிப்பட்ட குழப்பங்கள்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் கலைந்தறிய வேண்டிய ஒரு விஷயம். மற்றபடி வரக்கூடிய பிப்ரவரி, மார்ச், அப்புறம் அடுத்தது பார்க்கக்கூடிய சமயத்தில் வரக்கூடிய நவம்பர், டிசம்பரில் கட்டாயமாக எப்படிப்பட்ட ஒரு விஷயம் கட்டாயமாக தெரிந்துவிடும். ஏன்னா எந்த கட்சி, எந்த நிலைப்பாடு, எந்த அளவுக்கு அப்படிங்கிறது கட்டாயமாக தெரிஞ்சிடும். இந்த 40% திமுக ஓட்டுங்கிறது சிதையாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். அதையெல்லாம் விட விஜய் சம்பந்தப்பட்டவையில் ரொம்ப போடு விட்டுருக்காரு. அதாவது அது என்ன, வீக் எண்டில் மக்களை சந்திப்பது. அதனால் இது என்ன வீக் எண்டு விஜயா, அது என்ன சனிக்கிழமை சந்திப்பது. 13/9 ஸ்டார்ட் பண்ணுறார் தன்னுடைய பிரச்சாரத்தை விஜய். அது என்ன சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறது. இடையில ஒரு வியாழன் ஸ்டார்ட் பண்ணலாம், புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் இல்லாமல் சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ண என்ன கணக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். அதே இல்லாமல் டிடிவி, நயினார் நாகேந்திரன் இவருடைய ஒரு விஷயம், டிடிவி கூட்டணி விட்டு விலகி இருப்பது, மற்ற நயினார் நாகேந்திரன் காரணமாக சொன்னது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். என்ன அதெல்லாம் பிற்காலத்தில் கட்டாயமாக ஒரு நிலைப்பாட்டு கட்டாயமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, ஆமாம், அவருடைய அரசியல் அனுபவத்தில் இந்த அளவுக்கு பேசியிருப்பாரா